ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெருங்குடியில உள்ள ராஷ் குக்வேர்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன் குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல கேஸ்ட் அயர்ன் குக்வேர்ஸ்னு தனியா வந்து ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன். இப்போ நிறைய நியூ அரைவல்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் கடைக்கு நேர்ல வாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சரௌண்டிங் ஃபுல்லா வந்து கேஸ்ட் அயர்ன் குக்வேர்ஸ் தான். ஸோ இதுல வந்து நீங்க பார்த்து டச் பண்ணி ஃபீல் பண்ணியே வாங்கலாம். இல்லங்க என்னால வர முடியாது, நான் வெளியில இருக்கேன் அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ல ஷேர் பண்ணிருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயுமே குடுக்குறேன். அண்ட் வெப்சைட் லிங்க்குமே குடுக்குறேன். நீங்க அவுட் ஆஃப் ஸ்டேட் அங்க எங்கேயாச்சும் இருக்கீங்க அப்படின்னா வெப்சைட் மூலமா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணாம டக்குன்னு வாங்க. உடனே வீடியோக்குள்ள போலாம். ஹாய் சிஸ்டர். ஹாய், எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர், குட் சிஸ்டர். இப்போ நம்ம ஓகே. கடையில இருக்கக்கூடிய அயன் காஸ்ட் அயர்ன் ஸ்டோர்ல இருக்கோம். ஓகே. அத ஃபுல்லாவே பாத்துறலாம். ஓகே. இப்போ நிறைய நியூ அரைவல்ஸ் கூட நிறைய நியூ வந்திருக்குன்னு ஐட்டம்ஸ் சொன்னாங்க. வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். கண்டிப்பா. இப்போ நியூன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரில் பேன்ல ஒரு நியூ ஐட்டம் இது பாத்தீங்கன்னா 2 in 1 கிரில் பேன். ஒரு சைடு ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து கிரில் மார்க்ஸ் வரும். ஒரு சைடு வந்து ஃபுல்லாவே நம்மளுக்கு டோஸ்டிங் வரும். ஒரே அமௌண்ட் கொடுத்து நம்ம வந்து ரெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி போடுறதுக்கு, ஆம்லெட் போடுறதுக்கு, ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன்லயுமே வருதா? ஆமா, நான் ஆல்ரெடி வரும்போது இந்த ஸ்கொயர் அண்ட் ரவுண்ட். ஆமா, இப்ப ரெண்டுலயுமே வருது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து ஒன்லி கிரில்லிங் பர்பஸ் தான். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது மல்டி பர்பஸ். டோஸ்டிங்கும் பண்ணலாம், சப்பாத்திக்கு யூஸ் பண்ணலாம், ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். தோசை மட்டும் வராது. ஓகே. ஏன்னா அதோட ஆமா, ஏன்னா ஹீட் நம்ம வந்து இத யூஸ் பண்ணும்போது இது வந்து ஃப்ளேம்ல இருக்கும். அப்ப அந்த டைம்ல வந்து இதோட ஹீட் டெம்பரேச்சர் மாறும்போது இந்த தோசை மட்டும் போட முடியாது. பட் சப்பாத்தி, ஃபிஷ் ஃப்ரை, ஆம்லெட் இது எல்லாமே டோஸ்ட் பண்றதுக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து edge to edge கொடுக்கல, கொஞ்சம் கேப் கொடுத்துருக்கோம். எதுக்காக? கிளீனிங் ஈஸியா இருக்கிறதுக்காக. இப்ப edge to edge நாங்க கிரில் பண்ணிருக்கோம் அப்படின்னா கிளீன் பண்றது கஷ்டம். இதே வந்து ஆயில் எல்லாமே சைடுல வரும். அப்ப ஈஸியா நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப் வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். கிளீனிங் பர்பஸ் ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக அந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். சோ இதுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கொயர்லயுமே சேம் அதே பேட்டர்ன்ல. ஆமா, அதே பேட்டர்ன் தான் இருக்கும். மத்தபடி எப்பயுமே நம்ம கிட்ட நார்மலா இருக்கக்கூடிய கிரில் பேன்ஸ் அதுவுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இப்போ நான் வீடியோல டிஸ்ப்ளே பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி நியூவா இருக்கிறது மட்டும் காட்டுறேன். மத்தபடி நம்ம ட்ரெடிஷனலா எப்பயுமே இருக்கிற ஐட்டம்ஸ் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கொடுத்துருவோம். அதையுமே பாக்குறவங்க பாத்து. கண்டிப்பா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இந்த பீட்சா பேன் இதுவுமே நியூ அரைவல். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்லயும் யூஸ் பண்ணலாம், ஓடிஜிலயும் வைக்கலாம். ஓகே. 2 in 1. நான் வந்து வீட்ல பீட்சா வந்து ரெடி பண்ணேன். ஓகே. பட் ஆனா அது வந்து அடியில ஃபுல்லா அப்படியே இந்த தோசைகள் கலருக்கு வந்து. அப்படிங்களா? அதுக்கு தான் இந்த ஹெவினஸ் கொடுத்திருக்கோம். நீங்க பின்னாடி இதோட மாடல் திருப்பி பார்க்கலாம். இந்த இடம் பாருங்க, கொஞ்சம் ஹாலோ பண்ணிருக்கோம். இத திக்னஸ் இன்கிரீஸ் பண்றதுக்காக. சோ அப்படின்றப்ப இது அவ்வளவு ஈஸியா வந்து பர்ன் ஆகாது, அடிபிடிக்காது. அப்பறமே வீட்ல பசங்களுக்கு ஈஸியா நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இது சப்பாத்தி இதுவுமே மல்டி பர்பஸ் தான். பீட்சாக்குன்னு சொல்லி நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். பட் இத வாங்குனாங்கன்னா பீட்சா மட்டும் இல்ல, நம்ம டெய்லியுமா பீட்சா சாப்பிட போறோம். அதனால இது மல்டி பர்பஸா இதுலயுமே சப்பாத்தி, தோசை எல்லாமே எல்லாமே பண்ணிக்கலாம். சோ இதுமே உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் நம்ம எலிவேட் பண்ணிருக்கோம். எதுக்காகனா காஸ்ட் அயர்ன்ஸ் வந்து ஹேண்டில் சூடாகும். இது கொஞ்சம் இந்த எலிவேட்டடா இருக்கும்போது அந்த ஹீட் கண்டக்ஷன் வந்து ஸ்லோவா இருக்கும். அதுக்காக இதுமே ஒரு மல்டி பர்பஸ் தவா. சப்பாத்தி மெயினா சப்பாத்திஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப எலிகண்டான ஒரு மாடலா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஹேண்டில் வந்து நல்லா அகலமா இருக்கனால நியூ பிகினர்ஸ் வந்து குக் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு லைட் வெயிட்டா வேணும், இங்கெல்லாம் தூக்கும் போது கையெல்லாம் சுற்றுன்னு பயமா இருக்கு அப்படின்னா இந்த இது வந்து பாருங்களேன், படவே படாது. ரொம்ப இதா இருக்கும். இது வரைக்கும் நம்ம இந்த ஒரு தோசை வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஆமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மினி கிரில் பேன்ஸ் வந்து நம்ம கிட்ட ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆமா, மினி கிரில் பேன்ஸ்ல உடன் ஹேண்டில் வச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலேஜ் அந்த ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இது வந்து இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி. இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம். சோ இது வந்து காலேஜ்ல, ஹாஸ்டல்ஸ்ல ஊர்ல இருந்து தள்ளி போயிருக்காங்கன்னா கொஞ்சம் பிரெட் தான் அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பண்ண முடியும் ரூம்ல. அப்படின்றப்ப கொஞ்சம் போட்டு சீஸ் இதெல்லாம் வச்சு கிரில் பண்ணி அவங்க பண்ணிக்கலாம். ஆமா, பண்ணிக்கலாம். இதுமே ஒரு மல்டி பர்பஸ் தவா, பெருசு. ஆமா, இது வந்து 12 inch டயா வரும். ஆமா, நல்ல பெருசா இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ராட்ஸ்ல வந்து அதிகமா ப்ரிஃபர் பண்றாங்க. அங்க காயில் ஸ்டவ் இருக்கு. பர்னர்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும்போது அவங்க அந்த கிரெப்லாம் பண்றதுக்கு, அப்புறம் பெரிய சப்பாத்திஸ் அந்த ரோல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இது அதிகமா ப்ரிஃபர் பண்றாங்க. அங்க எங்களுக்கு அதிகமா போகுது. இங்கேயுமே கொஞ்சம் பெரிய ஃபேமிலிஸ் இருக்காங்கல்ல, அவங்க இது ப்ரிஃபர் பண்றாங்க. நல்ல பெரிய பாக்கும்போது கையில எடுக்கும்போது நல்லா தெரியுது.
இதுவுமே ஒரு மல்டிபர்பஸ் தவா தான். சோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, அதே வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு மல்டிபர்பஸ் தவான்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட. இதுமே வந்து கொஞ்சம் நல்ல லைட் எல்லாமே ஆமா ஈஸியா ஹேண்டிலபிளா தான் இருக்கும் இது. நம்ம கடாயில வந்து ஏதோ நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. கடாயில வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து இப்ப நியூவா வந்தது சிஸ்டர். இப்ப என்னன்னா அந்த வாக் மாடல், நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, கொஞ்சம் அகலமா அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நிறைய கேட்டாங்க. ஆனா அந்த வாக் வந்து நம்ம ஸ்டவ்ல வைக்கும் போது என்னன்னா சம்டைம்ஸ் வந்து ஸ்லிப் ஆகுது. அப்படின்றப்போ எங்களுக்கு கொஞ்சம் அகலமா வேணும், ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் கிளற மாதிரின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே கடாய் டைப்ல, ஆமா இது வந்து கடாய் டைப்ல, அதனால சின்ன ஹேண்டில் கொடுத்துருக்கோம். சும்மா வந்து ஹெல்பிங் ஹேண்டில் மாதிரி தான். ஆனா வந்து முடிஞ்ச அளவுக்கு டயாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். சோ ஃப்ரைட் ரைஸ் நல்லா ஸ்டார் பண்ணி நம்ம வந்து இது பண்றதுக்காக இந்த வாக் பேன் மாடல் கடாய் இந்த இது பண்ணிருக்கோம். இதுமே எல்லாமே ப்ரீ சீசன்ட் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரீ சீசன். ஆமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கடாயுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ரீ சீசன்ட் கடாய்ஸ் தான். இதுவுமே நல்லா இருக்கும். இது இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி. இது வந்து லிட் வந்து இருக்கு, பட் இது ஆப்ஷனல் தான். வேணும்ன்றவங்க எடுத்துக்கலாம், வேண்டான்றவங்க இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த ஒரு பிளாக் ஃபினிஷ்ல சீசனிங் பண்ணிருப்போம். இது வந்து நமக்கு அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது இதே அப்படியே மெயின்டைன் ஆகும். ஆமா, இது மெயின்டைன் ஆகும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே, இது மேல் இருக்கிறது வந்து ஆயில் தான். ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து ஓடிஜில இது அவன்ல போட்டு இதை பேக் பண்ணி எடுக்கிறோம். பேக் பண்ணி எடுக்கும்போது அந்த ஆயில் எல்லாமே நல்ல ஒரு மேல் சர்ஃபேஸ் மாதிரி கிரியேட் ஆயிடும். சோ இந்த சீசனிங் வந்து வாங்கிட்டு போயிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணும்போது இது அப்படியே இருக்கும். இது இப்ப மெயின்டைன் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இதை எவ்ரி டைம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ் ஸ்டவ் மேல எடுத்து வச்சு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சோம்னா இது அப்படியே மெயின்டைன் ஆகும். நிறைய பேர் வந்து இந்த கேஸ்ட் அயர்ன் குக்கர்ஸ் வந்து மாறிட்டாங்க. ஆமா. நம்ம கிட்ட வந்து சிஸ்டர் ஸ்கில்லட்ஸ்லயுமே வந்து ஹியூஜ் வெரைட்டி இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 18 ஸ்கில்லட், 18 ஸ்கில்லட்ல இருந்து 12 இன்ச் ஸ்கில்லட் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட இருக்கு. சோ யாருக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்கில்லட்ஸ் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் தான். ஒரு கடாய் தான், ஒரு லாங் ஹேண்டில் இருக்கக்கூடிய ஒரு கடாய், அவ்வளவுதான். இதுல வந்து மோஸ்ட்லி இந்த வறுவல் எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நல்ல சுருள ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து நல்ல கிரேவி எல்லாம் சுருள நல்ல அந்த வெங்காயம் எல்லாம் மசிஞ்சு அப்படி கிடைக்கணும் அப்படின்னா ஸ்கில்லட்ஸ் தான் வந்து பெஸ்ட். ஏன்னா அதுல திக்னஸ் இருக்கனால ஹீட் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஈவனா இருக்கும் போது அந்த அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும் கிரேவிஸ்ல. நிறைய பேர் வந்து இப்ப கடாய் வாங்குறாங்களோ ஸ்கில்லட்ஸ் கண்டிப்பா. அண்ட் இப்ப நான் காட்ட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டவ் ஃப்ரெண்ட்லி, ஓடிஜி ஃப்ரெண்ட்லி, காயில் ஸ்டவ், இது எல்லா இண்டக்ஷன் எல்லாத்துலயுமே இது வந்து யூஸ் பண்ண முடியும். ஓடிஜி அண்ட் மைக்ரோவேவ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓடிஜின்றது வந்து நம்ம பேக் பண்றதுக்கு வைப்போம்ல, அதுல இது வந்து மைக்ரோவேவ் ஃப்ரெண்ட்லி கிடையாது. இப்போ நம்ம கிட்ட கேஸ்ட் அயர்ன் மட்டும் தான் இருக்கு. ஷீட் அயர்ன் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இது எல்லாமே ஷீட் அயர்ன் தான். ஃபுல்லாவேவா? இது ஃபுல்லாவே ஷீட் அயர்ன் தான். அதுலயுமே நம்ம கிட்ட கடாய்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த ஷீட்டோட திக்னஸே பாருங்க, ஷீட் அயர்ன் தான். ஆனா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஹெவியா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷீட் அயர்ன் கொடுக்கும்போது கொஞ்சம் மெல்லிசா இருந்தா டக்குன்னு ஃபுட் வந்து அதனால கொஞ்சம் திக்கா கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஹேண்ட் வந்து வெல்டட்ல வரும். இது ஃபுல்லாவே ஒரு இதுல இது பண்ணிருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து கேஸ்ட் அயர்னும் எனக்கு டிஃபரன்ஸ் வந்து அந்த அளவுக்கு தெரியல. கேஸ்ட் அயர்ன் அண்ட் அயர்ன், ஷீட் அயர்னுக்கு வந்து பெருசா வந்து டிஃபரன்ஸ் தெரியல. அதே வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அயன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷீட்ல இருந்து அது அப்படியே வந்து ஒரு பிரஸ் கொடுத்து அப்படியே வந்து ஒரு கடாயா சேஞ்ச் பண்றது. இதுல வந்து அயன் வந்து 100% இருக்கும். ஓகேங்களா? இதே ஒரு காஸ்ட் அயன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 95% இல்ல வந்து ஒரு 85% அந்த மாதிரி இருக்கும் கம்போசிஷன். ஏன் அப்படின்னா அந்த இதே அயனை அப்படியே மெல்ட் பண்ணி நம்ம ஒரு மோல்டுல போட்டு போர் பண்ணி நம்மளுக்கு என்ன திக்னஸ்ல வேணும், எவ்வளவு இன்ச்சஸ்ல வேணும், ஹேண்டில் எப்படி வைக்கணும்ன்றது அதுல டிசைன் பண்ண முடியும். இதே ஒரு ஷீட்டை வந்து நம்ம அப்படி டிசைன் பண்ண முடியாது. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஷீட் என்ன திக்னஸ்ல இருக்கோ அதே திக்னஸ்ல தான் நம்ம அதை வந்து ஒரு கடாயா சேஞ்ச் பண்ண முடியும். அப்படின்றப்போ இல்ல ஃபுட்டோட பர்னிங் சென்ஸ் எல்லாமே இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா இந்த பியூர் அயன்ல புளி, தக்காளி, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் இது வந்து நம்மளுக்கு வந்து குக் பண்ணும் போது டக்குன்னு ஃபுட் வந்து கருப்பாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதிகமான அயன் கண்டென்ட் வந்து அதுல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்ப எங்க பாட்டி எல்லாம் வந்து இந்த அயன் சட்டில தான் லெமன் சாதமே கிண்டுவாங்க. எப்படி அவங்களுக்கு அந்த பதம் வந்து கரெக்டா தெரியுது. இந்த டயத்துல டக்குன்னு எடுத்து மாத்தணும் அப்படின்னு தெரியுது. இப்போ நிறைய பிகினர்ஸ் வந்து பண்ணும்போது எடுத்தோன்னு இதுல பண்ணும்போது அதுல அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறது இல்ல. அது அந்த கருப்பாகுது, கலர் சேஞ்ச் ஆகுது. அதே வந்து காஸ்ட் எல்லாம் அந்த ப்ராப்ளம் கிடையாது.
ஏன்னா நம்ம அதை வந்து மெல்ட் பண்ணி போர் பண்ணும்போது இந்த திக்னஸ் கொடுத்தா இந்த இது நம்மளுக்கு அவுட்புட் வரும் அப்படின்றப்போ அந்த ப்ராப்ளம் அதுல கிடையாது. அதுல வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா புளி தக்காளி எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பலகாரம் செய்யலாம், பொரியல், அதாவது புளி தக்காளியில எல்லா விஷயமுமே நம்ம செய்யலாம், பொரியல்கள் செய்யலாம், பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு இந்த ஹேண்டில் எல்லாம் இல்லாம வெறும் சட்டி மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால இது அந்த மாதிரி ஹேண்டில் இல்லாம பண்ணும். இது வந்து கொஞ்சமா அந்த உருளைக்கிழங்கு அப்படியே மேல பொடி தூவி அப்படியே லைட்டா ரோஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊத்தப்பம் தவா. நிறைய பேர் வீட்ல தோசை ஊத்தப்பம் எப்படி வேணா சொல்லிக்கலாம். இதுல பீட்ரூட் இது டிப் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். சோ நல்ல திக்கான ஒரு ஊத்தப்பமே வரும். நம்ம வந்து ஒரே டைட்ல 3 போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து 4 கூட இருக்குல்ல? 4 இருக்கு. இது வந்து இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி. இது இண்டக்ஷன் சப்போர்ட் பண்ணும். ஆமா, இதுலயே நம்மட்ட 4ம் இருக்கு. இது வந்து அந்த 4 வந்து நமக்கு இண்டக்ஷன் சப்போர்ட் பண்ணாது. ஒன்லி கேஸ் ஸ்டவ்ல மட்டும் வேணும்னா நீங்க 4 எடுத்துக்கலாம். உங்களுக்கு இண்டக்ஷன் சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னா நம்ம வந்து 3 எடுத்துக்கலாம். இதுக்குமே நம்மட்ட லிட் இருக்கு. அகைன் இது ஆப்ஷனல் தான். ஏன்னா ஊத்தப்பம்ன்றப்ப கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சா கொஞ்சம் டக்குன்னு குக் ஆகும் அப்படின்றதுனால லிட் நம்ம அதை வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்த சிஸ்டர் நம்ம கிட்ட வந்து இந்த மல்டி பர்பஸ் தவாஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ஹியூஜ் வெரைட்டி இருக்கு. நீங்க இந்த பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ஹேண்டில் இருக்கக்கூடிய ஒரு மல்டி பர்பஸ் தவா. ஃபிஷ் ஃப்ரைக்கு தானே வந்து பண்ணோம். ஆமா ஆமா. இப்போ அது வந்து மல்டி பர்பஸ் எங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட நிறைய ஐடியாஸ் வருது. நம்ம ஃபிஷ் ஃப்ரை தவான்னு சொன்னோம். ஆனா அவங்க இதுல வந்து இந்த வாழைக்காய் வறுவல், அப்புறம் வந்து சேனைக்கிழங்கு எல்லாம் வந்து ரோஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. அப்புறம் தான் ஓகே இது அதுல எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கே அதுல நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 சைஸ். இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ் வரும். இது வந்து 9, இது வந்து 10. இது ரெண்டுக்குமே 2 சைஸ். ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லிட்டோடயே இருக்கு. லிட் வேணா லிட் எடுத்துக்கலாம், இல்லன்னா அது ஆப்ஷனல். ஏன் நாங்க லிட் கொடுத்திருக்கோம்னா ஒரு சில பேர் வந்து இல்ல ஆம்லெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சில பேருக்கு இந்த திருப்பி போடாம ஆம்லெட் வேணும் அப்படின்றப்போ இது லிட்டோட க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும்போது எல்லாத்துக்குமே தனித்தனியா போய் நம்ம வெளியில அலையறத விட ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். ஆமா. சோ இதுலயுமே 2 சைஸ் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டிலயுமே ஒரு 4 மாடல் அவைலபிளா இருக்கு. இது வந்து தண்டவாளக்கல்ல பண்ண ஆப்போசிட்டி, இது வந்து காஸ்ட் அயர்ன் ஆப்போசிட்டி, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து கிரைண்ட் பண்ணி ஃபைன் ஃபினிஷ் பண்ண ஆப்போசிட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உடன் ஹேண்டில்ல உள்ளுக்குள்ள ஃபைன் ஃபினிஷ் பண்ணி வித் லிட்டோட வரக்கூடிய ஆப்போசிட்டி. இந்த மாடல் 1 2 இல்ல 4 5 கலெக்ஷன்ஸ் போயிட்டே இருக்கு. ஆமா 4 5 கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதுதான் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ரெக்வயர்மெண்ட். சோ அதுக்கு அந்த மாதிரி நம்ம கலெக்ஷன்ஸ் வைக்கணும்னு சொல்லி அந்த ஆப்போசிட்லயே நம்ம கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். அடுத்து நம்ம வந்து தோசை தவாஸ் வந்து சோ நம்மளோட சிக்னேச்சர் டிஷ் குக்வேர். ஆமா, தோசைக்கல். நம்மளோட தண்டவாளக்கல் தோசை தவா. இது வந்து நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது வந்து 6 mm திக்னஸ்ல வரும். இது வந்து பாத்தீங்கன்னா கையிலேயே வந்து பேப்பரை வந்து உரிச்சு பேப்பர் மாதிரி தோசையை உரிச்சு எடுத்துடலாம். அந்த அளவுக்கு நான் ஸ்டிக்கியா இருக்கும். இதுவுமே வந்து ப்ரீ சீசன்ட், நம்மளே சீசன் பண்ணி அனுப்பிச்சிடுறோம். வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போட்டு சாட்டே பண்ணிட்டு ஊத்த ஆரம்பிச்சிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு 3 தோசை போட்டதுக்கு அப்புறம் கல் நல்ல சூடாயிடும். அப்ப மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் மாவு வந்து அந்த திட்டா வரும். அப்போ தண்ணி லைட்டா தெளிச்சிட்டு, ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் தெளிப்பாங்களா, தண்ணி லைட்டா தெளிச்சிட்டு ஒரு கிளீனான கிளாத் வச்சு வைப் பண்ணிட்டு அடுத்து திரும்ப போடும்போது திரும்ப அதே மாதிரி பேப்பர் ரோஸ்ட் வரும். இதுதான் இதோட கரெக்டான மெத்தட் ஆஃப் யூசிங். இதுல நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கர்வ் மாடல். நம்மள்ட்ட அதே இது வந்து நிறைய பேர் இண்டக்ஷன் பேஸ் கேட்பாங்க, அதுக்காக அதுல ஃபிளாட் பேஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுடைய பர்னர் சைஸ்க்கு தகுந்த மாதிரி 10ல இருந்து 12.5 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, 10 11 12 12.5 4 சைஸ்ல இருக்கு. அதே மாதிரி தான் ஃபிளாட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 10 11 12 12.5 மட்டும் ஃபிளாட்ல வராது. 12 வரைக்கும் நம்ம கிட்ட வந்து ஃபிளாட்லயும் இருக்கு. இது வந்து நம்மளுடைய சிக்னேச்சர். இது ரொம்ப தூக்குறதுக்கு 2 கையில நம்ம தனியா கண்டிப்பா. அதுக்கு தான் பாத்தீங்கன்னா உடன் ஹேண்டில் போட்டு வச்சிருக்கோம், ஈஸியா லிஃப்ட் பண்றதுக்கு. ஆமா, சேம் அதே வெயிட்ல. ஆமா, வெயிட் அதே தான் வரும். இந்த வெயிட் இருந்தா தான் பேப்பர் ரோஸ்ட் வரும். இல்லன்னா நாங்கன்னா உங்களுக்கு சென்டர் பர்ன் ஆகும் போதே சைட்ஸ் வந்து உங்களுக்கு, அதாவது இந்த சைட்ஸ் ரோஸ்ட் ஆறதுக்குள்ள சென்டர் வந்து பர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொன்னு ஒரு தோசை கல்னு ஒரு விஷயம் வாங்கிட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா அது மினிமம் ஒரு 15 வருஷத்துக்காவது உழைக்கணும். அதுக்காக அந்த திக்னஸ் எல்லாம் இருந்தாதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள் ரெண்டுமே. ஆமா, ஸ்கொயர் ரவுண்ட்
2 இருக்கு. அதே மாதிரி இதுல 2 சைஸ் இருக்கு. 11, 12 2 சைஸும் சைஸ்லயுமே இருக்கு. 2 இருக்கு. ஆமா 2 இருக்கு. ஓகே ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் செயின். காஸ்ட் செயின்லயே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 இன்ச் கிரைண்டட், இது வந்து நான் கிரைண்டட். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, இது ஏன் நம்ம ஸ்மூத் பண்ணிருக்கோம்னா, பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும். சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் மோல்டடா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரஸ்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகும். பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ண தெரியும்னா, இதுல வர தோசையோட கிறிஸ்ப்னஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காஸ்ட் அயர்ன் தோசை தவா வந்து நான் வாங்குறேன். அத நான் கொஞ்சம் எனக்கு இது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னா இது வந்து கரெக்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வர தோசையோட அந்த கிறிஸ்ப்னஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், நல்லா இருக்கும். இதுல டபுள் ஹேண்டில் அண்ட் சிங்கிள் ஹேண்டில் ரெண்டுமே இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இது 12 இன்ச்சஸ் குடுக்குறீங்க டயா, பட் எங்களுக்கு கொஞ்சம் 11ஆ இருந்தா கொஞ்சம் ஸ்மாலர் பர்னர்ஸ்லயே உங்களுக்கு யூஸ் பண்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிருந்தனால நம்ம இப்ப 11லயுமே சைஸ்க்கு ஏத்த மாதிரி கூட தோசைகள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருச்சு நம்ம. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 இன்ச்சஸ் டயால இப்ப நம்ம இது வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்ப இதுல வந்து தனியா நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால இதுவும் அதேதான். தோசைக்கல்ல பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம டெய்லி வாஷ் பண்ணக்கூடிய ஐட்டம் கிடையாது. ஏன்னா இதுல வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்றேன்னு நான் சொல்றேன். நான் என்ன பண்ணுவேன்னா, தோசை போட்டதுக்கு அப்புறம் கல்லு சூடா இருக்கும் போதே தண்ணி தெளிச்சு ஒரு கிளீனான டிஷ்யூ இல்ல கிளாத்தோ வச்சு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இல்லாம தட்டி விட்டுருவேன். அதுல ஆயிலுமே இருக்காது தண்ணி தெளிக்கும் போது. அதை அப்படியே எடுத்து என் ஸ்டவ்க்கு பக்கத்துல வச்சிருவேன். ஏன்னா டெய்லி நம்ம தோசை போடுவோம், காலையில நைட்டு நம்ம வீட்டுல தோசை தான் இருக்கும். சோ அப்படின்றப்போ அது என்னன்னா, அடுத்து நான் தோசை போடுவேன் இல்லையா, அப்ப இதை வாஷ் பண்ணிட்டு தோசை போடுவேன். சோ ரஸ்டும் ஆகாது, சீசனிங்கும் வந்து எவாபரேட் ஆகாது, அப்படியே இருக்கும். நான் என்னோட தோசை கல்ல இப்படிதான் மெயின்டைன் பண்றேன். இது ரொம்ப ஈஸி வே ஆஃப் மெயின்டைனிங். சோ பணியாரக்கல்லையுமே நம்ம கிட்ட வந்து நிறைய ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் இண்டக்ஷன், வெறும் ஸ்டவ்ல மட்டும் வச்சுக்கலாம். 7 குழி. பட் இது வந்து ஃபிளாட்டா தானே இருக்கு, அது சப்போர்ட் பண்ணாது. கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு நான் அடுத்த இண்டக்ஷன் மாடல் வரும்போது நான் டிஃபரன்ஸ் காட்டுறேன். இது வந்து 7 குழி, அதுல இது வந்து 9 குழி. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பணியாரம் எப்படி வருது, எப்படி நம்ம இது பண்ணிருக்கோன்றது எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம். லைவ் குக்கிங் கடையிலேயே வச்சு லைவா வந்து எப்படி குக் இதுல இருந்து அவுட்புட் எப்படி வருதுன்றது எல்லாமே காமிச்சிருக்கோம். சோ அது வேணும்னா கூட அவங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம், நம்ம சேனல்ஸ்ல இருக்கு. இது 9 குழியில வந்து லிட்டோட வந்து நம்மளுக்கு வரும். லிட் வேணும் அப்படியே லிட்டோட வருதா இல்ல நம்ம வந்து அது ஆப்ஷனல் தான், வேணும்ன்றவங்க எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர்ல வந்து ஷார்ட் ஹேண்டில், லாங் ஹேண்டில் ரெண்டுமே இருக்கு. இப்ப நமக்கு எது வந்து நமக்கு யூசேஜ் வந்து ரெண்டுமே சேம் தானா? ரெண்டுமே சேம் தான். இப்ப நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த ராட் கொடுத்திருக்கோம் பாருங்க, கொடுத்துட்டு எல்லா பிட்டையும் கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு ஈவன் ஹீட் ஸ்ப்ரெடிங் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டவ்வுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது, எது வச்சாலும் நம்ம ஸ்டவ்ல குக் ஆகும். இண்டக்ஷன் அண்ட் காயில் ஸ்டவ்ல வைக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் கான்சியஸா பார்க்க வேண்டியது இருக்கும். அதேதான் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இந்த ராட் கனெக்ட் ஆயிருக்கும். சோ இது வந்து இண்டக்ஷன் அண்ட் காயில் அண்ட் ஓடிஜி ஃப்ரெண்ட்லி ஸ்டவ், நாலுலயுமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சோ இதுல வந்து 9 குழி. ஒரு சில பேர் லாங் ஹேண்டில் ப்ரிஃபர் பண்றாங்க, ஒரு சில பேர் ஷார்ட் ஹேண்டில், அதனால ரெண்டுமே நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இது லாங் ஹேண்டில் அண்ட் இது வந்து ஷார்ட், ரெண்டுமே இருக்கு. அது இதுக்கும் மேல எனக்கு உடன் ஹேண்டில்ல வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால உடன்லயும் இருக்கு. சூப்பர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்ச பேட்டர்ன்ல வெறும் அந்த ராட் வச்சு பிட்ட கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபிளாட் பேஸ். இதோட கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் இதுக்கு எக்ஸ்ட்ராவா அயன் எல்லாம் வந்து போரிங் தேவைப்படும். ஏன்னா நம்ம அந்த ராட் கனெக்ட் பண்றதுக்கும் நம்ம வந்து ஃபுல் மோல்டரா எடுக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. சோ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து இருக்கும். இதோடைய ஹீட் கண்டக்ஷன் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல 3 சைஸ் இருக்கு நம்ம கிட்ட. 7, 9, 12. 12ல மட்டும் லிட்டோட நம்மளுக்கு வந்துரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ட்ரெடிஷனல் கடாய்ஸ், நம்ம கடாயெல்லாம் இப்ப நம்ம நிறைய மாடர்னைஸா பார்த்தாலுமே இதுதான் ஃபர்ஸ்ட் வந்த மாடல் வந்து இதுதான். அந்த ட்ரெடிஷனல் கடாயிலயுமே வந்து என்னன்னா இது ஒரு ட்ரெடிஷனல் கடாய் தான், ஆனா ட்ரெடிஷனல் கடாயில லிட் போட்டது நம்ம தான். ட்ரெடிஷனல் கடாய்க்கும் லிட் எல்லாத்துக்குமே எல்லா சைஸ்மே லிட். ஆமா, எங்ககிட்ட வந்து என்னன்னா நாங்க வந்து லிட் வந்து தனியா செட் பண்ணிருக்கோம். இப்போ 10 இன்ச் 9, 8 இந்த மாதிரி இருக்கிறதுல அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன கடாய் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குமே லிட் வந்துரும்.
இதுலயுமே பாருங்க லிட்டோட இந்த வந்துரும். சைஸ் வேணாலும் நம்ம இது கண்டிப்பா. வாங்கிக்கலாம். இது ஒரு இந்த size ட்ரெடிஷனல் வேணாலும் கடாய் வாங்கிக்கலாம். லுக்கா இருந்தாலும், இந்த லிட் போட்டோனே பாருங்களேன், செம்ம கிளாஸி லுக் வந்துருச்சு இல்லையா? நம்ம என்னதான் ஃபேன்சியா கடாயெல்லாம் யூஸ் பண்ணாலும் இதுல இருக்க அந்த ஒரு இதோட இது different வேற தான். லெவல் தான் அது. ஸோ அடுத்தடுத்து நம்மளுடைய கடைகள்ல வந்து இன்னும் நெறைய மாடல்ஸ் வந்து ஆட் இதை ஆன் விட முன்ன ஆகுது. வந்துட்டு இருக்கா ஆமா, இன்னும் அடுத்து? நெறைய வருது. ஸோ சூப்பர். அடுத்தடுத்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம அது எல்லாமே சூப்பர், காட்டலாம். சூப்பர். அண்ட் இதுலயுமே பிரைசிங் பாயிண்ட் வந்து நான் சொல்லிடுறேன். நம்ம கிட்ட இருக்க நம்ம காட்டின எல்லா பொருட்களுக்கான பிரைஸ் வந்து நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, roshcookwares.in அப்படின்ற நம்மளோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க இப்ப நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளோட வெப்சைட்ல இருக்கு. நீங்க அது எல்லாத்தையுமே வந்து நீங்க பிரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம கடையில வந்து நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கடை வந்து ராஷ் குக்வேர்ஸ், சென்னை பெருங்குடி OMRல இருக்கு. அண்ட் அட்ரஸ் டீடைல்ஸ்லாம் வந்து மேம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளோட சேனல்ல அடுத்தடுத்து இப்போ நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் ராஷ் குக்வேர்ஸ்ல இருந்து நான் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் சோப் ஸ்டோன் அண்ட் ப்ராஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அந்த வீடியோட எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கடைக்கு நேரில் வாங்க, இல்லை வர முடியல அப்படின்னா ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.